ஹலோ கைஸ், காலையிலே மார்னிங் டாஸ்க் வந்து ஆரம்பித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டு இருந்தது. இதுக்கிடையில் வந்து நம்மளோட விசித்ரா மேம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கடுமையாக இருந்துச்சு. அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான காரணங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஏன் அழுதாங்க, பூர்ணிமா வந்து பிக் பாஸ்க்கு வந்து என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் தன்னைத்தானே வெற்றி பெற்ற வேட்பாளர், அதாவது பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக நீங்கள் ஆயிட்டீங்க. அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன ஸ்பீச் கொடுப்பீங்க, யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? நன்றி சொல்கிறது 2 பேருக்கு சொல்லணும். ஒன்று உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரி இந்த வீட்டுக்குள்ளே யாரோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். இவங்களால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ரிகவர் ஆகி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆளுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தொடங்கினாங்க. ரவீனா தான் ஆரம்பித்தாங்க. ரவீனா வந்து மணி அண்ட் நிக்சனை வந்து சொன்னாங்க. விஜய் வந்து மாயா விசித்ராவை சொன்னாங்க. அர்ச்சனா வந்து விச்சு தினேஷ் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மணி இந்த மாதிரி மாறி மாறி அவங்களுக்குள்ளே அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க இல்லையா, அவங்க பேர்லாம் வந்து சொல்லிக்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேம் அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு மாயாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொன்னாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உடஞ்சி போய் கஷ்டப்பட்டு ஓகே இவங்கெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, இவங்ககிட்டலாம் நம்மளால் சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசித்து நைட்டெல்லாம் அழுது அடுத்த நாள் நான் கன்ஃபெஷன் ரூமுக்கெல்லாம் போய் என்னை தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன். அன்னைக்கு மாயா வந்து என்னை கட்டி பிடிச்சி எனக்கு மிகப்பெரிய ஆறுதல் சொல்லி, நீங்கள் பண்ணுவீங்க, இவ்வளோ தூரம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோட்டிவேட்டடாக சில விஷயத்தை வந்து பண்ணால். ஸோ அதன் காரணமாக மிகப்பெரிய நன்றி வந்து நான் மாயாவுக்கு சொல்கிறேன். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் நன்றி சொல்லியிருப்பேன். அது மாயாவாக இருந்ததுனால மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் வந்து அவளை வந்து ரொம்ப கொடூரமான ஒரு வில்லியாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறவ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வந்ததுனால அவளுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரியும் விஜய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. அண்டு முக்கியமாக அவங்க எதுக்காக அழுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆக்டர், ஓகேவா, நான் பல வருடங்களுக்கு முன்னாடியே நான் ஆக்டர் ஆகிட்டேன், எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டேன், வீட்டுக்குள்ளே நான் வந்து மிகப்பெரிய ஒரு இது அப்படி இப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள்னால் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் என் குழந்தைங்களுக்கு எப்படி, என்னுடைய குழந்தைங்களுக்கு இந்த படத்தை பாரு, என்னுடைய படம் அப்படின்னு சொல்லி என்னால் ஒரு படத்தை வந்து அவங்கக்கிட்ட காட்ட முடியல. ஒரு சினிமாவை, நான் நடித்த சினிமாவை அவங்கக்கிட்ட காட்ட முடியல. இது தாண்டா அம்மா, இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன், இந்த ஒர்க் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னால் காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதாங்க. அது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பசங்களுக்கு போட்டு காட்ட முடியாது. நான் வந்து அம்மாடா, நான் வந்து இப்படி நான் டான்ஸ் ஆடினேன், இப்படி நான் கிளாமராக இருந்தேன் அப்படின்றத வந்து அவங்களால ஹவ் கேன் தி எக்ஸ்பிளைன் தட் டு அவங்களோட சன்னுக்கோ இல்லை அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஸோ அதனால் இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். நன்றிகள் இவங்க 2 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கர டச்சபிளாக வந்து சொல்லியிருந்தாங்க. நல்ல ரீசனாகவும் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே ஹார்ட் டிச்சிங்காக இருக்குது. அவங்க ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட், அவங்க நடித்த படங்களை தன்னுடைய பசங்களுக்கு காட்ட முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய வாட்ஸ்அப். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுருக்காங்க, ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அதுக்கடுத்தா பூர்ணிமா மேட்ருக்கு வருவோம். பூர்ணிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை வச்சு பயங்கரமாக கடுப்பேற்றி விட்டுருப்பாங்க. குறிப்பாக அர்ச்சனாவெல்லாம் பயங்கரமாக டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து டைட்டில் வின் பண்ணிட்டேன். நான் டைட்டில் வின் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் ரசிகர்கள் தான். நான் வந்து சில தவறுகள் வந்து பண்ணியிருக்கேன். அந்த தவறுகளை எனக்கு சுட்டி காட்டினதுக்கப்புறம் நான் சரி பண்ணி அதிலேருந்து நான் பவுன்ஸ் பேக் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஓட்டிங்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டிங்ஸ். என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கடுத்தா மாயாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் சட்டராய் அதை உடஞ்சி உக்காந்துட்டு இருக்கும்போது அவங்க என்னை வந்து தூக்கி விட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து நான் வேறு ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக நன்றி சொல்லணும் அப்படின்னா நான் பிக் பாஸ்க்கு தான் சொல்லுவேன், வேறு எந்த கண்டஸ்டண்ட்டுக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க பிக் பாஸ்க்கு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துச்சு. இவங்க சொன்ன ரீசன் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் சத்தியமாக இது அக்செப்டபிள். இதை வந்து நம்ம எந்த விதத்துலையும் எதிர்க்கவே முடியாது. அது என்ன அப்படின்னா, நான் வந்து புள்ளி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க.
நான் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் ரூம் போங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா, நான் ஒருத்தனை வந்து காக்ரோச் அப்படின்னு சொல்லி நான் பேர் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, அது உங்களுக்கு வந்து புள்ளியாக தெரியுது அப்படின்னா 2 நாள் எப்படி 2 நாள் தலையில் தவளை அப்படிங்கிற ஒரு டேகை தூக்கி என் தலையில் மாட்டி 2 நாளாக போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்ட நீங்கள், டாஸ்க்கு கொடுத்த நீங்களும் ஒரு புள்ளி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸை வந்து சொல்கிறாங்க. நான் பண்ணது தப்புன்னா நீங்கள் பண்ணதும் தப்பு தான், நான் பண்ணது புள்ளின்னா நீங்கள் பண்ணதும் புள்ளி தான். அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்து இருந்திருக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் நான் கான்ஃப்ளிக்ஸை வந்து இது பண்ணியிருக்கேன், எதிர்நோக்கியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிருக்கேன். கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க பிக் பாஸ், கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க பிக் பாஸ், உங்ககிட்ட பேசணும் பிக் பாஸ், எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை நான் கத்திருக்கேன், கதறியிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட என்னை ரிப்ளை பண்ணதில்லை. ஒரு தடவை கூட என்னை வந்து கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் உட்கார வச்சு என்னை பற்றி எதுவுமே கேட்டதில்லை, என்னை பற்றி எதுவுமே நீங்கள் விசாரிச்சதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்கள் தடையாக இருந்திருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து தடையை கூட நான் நீக்கி நான் டைட்டில் வின்னர் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அதனால் உங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி செம மாஸ் காட்டியிருந்தாங்க பூர்ணிமா. ஸோ வேறு லெவலில் வந்து செஞ்சு விட்ருந்தாங்க எல்லோரும். நிறைய பேர் மீன்ஸ் விசித்ரா மேம், மாயாவெல்லாம் பயங்கரமாக பாராட்டினாங்க. நீங்கள் பயங்கரமான பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அது நமக்கே வந்து தோணும், ஒருத்தனை காக்ரோச் அப்படின்னு சொல்கிறது தப்புன்னா தவளை அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில் மாட்டுறதும் தப்பு தானே அப்படின்னு கேட்டது நியாயமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்களே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோடு சந்திங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.